ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி நான் ப்ரான்ஸ் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அது எப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ 2 மேசக்கரண்டி அளவு ஆயில் சேர்த்துருக்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ப்ரான்ஸையும் சேர்க்குறேன். ஒரு 1/4 கிலோ ப்ரான்ஸ், 2 பேர் சாப்பிட்ற அளவு. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்க்குறோம் ஃப்ரை ஆகிறதுக்கு. தூளும் கொஞ்சம் சேர்க்குறோம் இந்த ரெட் கலரிங் கொஞ்சம் கொடுக்குறதுக்காண்டி. ஒரு சிட்டிக்கை சேர்க்குறோம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் நான் லீக்ஸ் சேர்க்குறேன். கேரட் கொஞ்சம் சேர்க்குறேன். பீன்ஸ் போஞ்சு கொஞ்சம் சேர்க்குறேன். இதில் உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இறாலுடன் சேர்ந்து எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்த உடனே அந்த ரைஸை நான் இதுக்குள்ளே சேர்ப்பேன். நான் 2 முட்டையை கொத்து மாதிரி செய்து வச்சுருக்கிறேன். ஏன்னா முட்டையை நான் இதுக்குள்ளே போட இல்லை. இது போட்டால் சில பேருக்கு அது பிடிக்காது, அந்த ஸ்மெல். அதனால் முட்டையை தனியாக நான் அடித்து அதில் நான் கொத்து மாதிரி செய்து வச்சுருக்கிறேன். அதை நான் கடைசியாக தான் நான் இதில் சேர்ப்பேன். ரைஸ் இப்போ சேர்க்குறேன். நான் இதில் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பாஸ்மதி அரிசி. இதுக்கும் கொஞ்சம் நான் உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு சேர்த்துருக்குறேன். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். ரைஸுக்கு சேர்க்குறேன். நான் இதுக்கு பெப்பர் கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணுறேன். சுகர் கொஞ்சம் சேர்ப்பேன். ஏன்னா சில பேர் அஜினோமோட்டோ சேர்க்குறவங்க. நான் அஜினோமோட்டோ சேர்க்க மாட்டேன். அந்த சுகர் கொஞ்சம் அதுக்கு லைட்டாக நான் சுகர் கொஞ்சம் சேர்க்குறேன். ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டுது. இது எப்படி செய்யலைன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.